நாங்கள் அடிக்கடி கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளாகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோமா? அப்படி என்றால் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிரபல்யமான அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலில் குறிப்பிடும் பொழுது, மன் அராதன் ஷிராஹ ஸத்ர், யார் ஒருவனுடைய உள்ளம் விரிவடைய வேண்டும், அவனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களில் இருந்து அவன் நீங்க வேண்டும், அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தினை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். நபிகளார் கூறினார்கள், யார் ஒருவர் என் மீது அதிகப்படியான ஸலவாத்துக்களை கூறுகின்றாரோ அவர்தான் என்னோடு நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியவர் என்று குறிப்பிட்டார்கள். ஸலவாத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய அமல்கள் எல்லாம் எடுத்துக் காட்டப்படுகின்றன. எங்களுடைய தொழுகைகளோ, எங்களுடைய நோன்புகளோ, இதர வணக்கங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துக் காட்டப்படுவது கிடையாது. மாற்றமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு ஸலவாத்து கூறினாலும் அந்த ஸலவாத்துக்கள் ஒவ்வொன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிலும் எங்களுடைய ஸலவாத்துக்கு வெட்டி வைக்கப்படுகின்றன.